கோபாலையா அவர்கள் ஜோதிட கருத்துக்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டே கோபால அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். என்னை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் எனது குருநாதர்களுக்கும் ஜோதிட மாத இதழ் வார இதழ் புத்தகங்கள் வெளியிட்ட எழுத்தாளர்கள் பதிப்பகத்தாளர்கள் அத்தனை பேர்த்துக்கும் எனது முதற்கண் நன்றியையும் அகஸ்தியர் ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிர்வாக தலைவருக்கும் புகைப்பட கலைஞருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எனக்கு கிடைத்த வாய்ப்பில் நான் சில வாக்கியங்களை கூற விரும்புகிறேன். அதாவது வராகமிகிரர் பிருகத் சம்ஹிதாவில் எழுதியிருக்கார், கிங் வித்தவுட் an astrologer is like a sky without sun or night without lamp. He wanders uselessly here and there like a blind man on tedious parts of the life. A king who desires victory, happiness, prosperity and fame must always have a scholar astrologer to guide him through தரவு அப்படின்னு வராகமிகிரர் எழுதியிருக்காரு. என்னுடைய வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு ஆரம்ப ஜோதிடத்தை பற்றி மக்கள் என்கிட்ட கேட்டாங்க. அதனால் ஆரம்ப ஜோதிடத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது திதிகள் வளர்பிறை திருதியில் திரேதாயுகம் பிறந்தது. பரசுராமர் பிறந்தது வளர்பிறை திருதியில். வளர்பிறை அஷ்டமியில் ஜேஷ்டாதேவி வழிபாடு துன்பம் நீங்கும். வளர்பிறை நவமியில் ஸ்ரீராமர் பிறந்தார். துவாபர யுகம் பிறந்தது வளர்பிறை நவமி. வளர்பிறை துவாதசியில் புரட்டாசி மாதம் விஷ்ணு பிறந்தார். வாமன அவதாரமும் வளர்பிறை துவாதசியில் பிறந்தது. வளர்பிறை வைகாசியில் சதுர்த்தசி 14வது நாள் ஸ்ரீ நரசிம்மர் அவதாரமும் ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ சிவனிடமிருந்து சக்கரம் பெற்றதும் வளர்பிறை வைகாசி சதுர்த்தசி திதி. தேய்பிறை அஷ்டமியில் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் எந்த கிழமையில் பிறந்தாங்க அப்படின்னா, கிரகங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிழமைகள் இல்லை. இந்த விஷயம் உங்கள் நல்ல காலம் என்ற பத்திரிக்கையில் 8/5/2015 வந்திருக்கு. அதிலிருந்து நான் குறிப்பு கொடுக்குறேன். அதாவது பிரபவ வருஷம் மாசி மாதம் சுக்லபட்சம் சப்தமி திதி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தார் சூரியன். அதனால தான் சூரியன் ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுருக்கோம். ஆனால் அஸ்தம் தான் பிறந்தது, சூரியன் பிறந்தது அப்படின்னு சமீபத்தில் போன வாரம் வியாழக்கிழமை தினகரன் ஜோதிட இதழில் கொடுத்துருக்காங்க. அஸ்தத்தினுடைய அதிதேவதை ஆதித்தன். அது நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. நமக்கு வந்த தகவலை நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்தது சந்திரன். சந்திரன் சௌமிய வருஷம் கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் தசமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தார். அதனால் திங்கக்கிழமை. செவ்வாய் ராட்சச வருஷம் ஆடி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி திதி மிருகசீட நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை பிறந்தார். அதனால் அது செவ்வாய். புதன் ஆங்கிரச வருஷம் மார்கழி மாதம் சுக்லபட்சம் சப்தமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம். அதனால் புதன் பிறந்தார். தாது வருஷம் வைகாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி திதி பரணி நட்சத்திரத்தில் சுக்கிரன் பிறந்தார். குரு பிறந்தது அதில் தான் வியாழக்கிழமை. அதே மாதிரி பார்த்திப வருஷம் ஆவணி மாதம் சுக்லபட்சம் துவாதசி திதி கேட்டை நட்சத்திரம் புதன் சாரம் வெள்ளிக்கிழமை சுக்கிரன் பிறந்ததுனால அது வெள்ளிக்கிழமை. சனி பகவான் பிரம்மோதத வருஷம் தை மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி திதி
ரேவதி நட்சத்திரம் புதன் சாரம். அன்னைக்கு பிறந்தது சனி பகவான். எனவே சனியினுடைய கிழமை. ராகு. ராகு ராட்சச வருஷம் பாத்பர மாதம், அதாவது ஆவணி மாதம், ஞாயிற்றுக்கிழமை, கிருஷ்ணபட்சம், சதுர்த்தசி திதி, ரேவதி நட்சத்திரம், புதன் சாரம். ராகு பகவான் பிறந்தார். கேது ராட்சச வருஷம் சைத்திர மாதம், அதாவது வைகாசி மாதம், கிருஷ்ணபட்சம், சதுர்த்தசி திதி, ரேவதி நட்சத்திரம், திங்கட்கிழமை பிறந்தார் கேது. இப்போ ஞாயிறு ஒரு கண் உள்ளது. தலைச்சன் குழந்தைய முதல்ல வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை அழைச்சக்கூடாது. பந்தயக்கால் பந்தயக்கால் அன்னைக்கு பந்தயக்கால் போடக்கூடாது. வீடு கட்ட ஆரம்பித்தால் சிரமம். இப்படி எல்லா கிழமைக்குமே இருக்கு. திருமணத்துக்கு மேசராசி சுத்தமாக இருக்கக்கூடாது. மேசராசியில் ஏதாவது கிரகம் இருக்கணும். சிரார்த்தத்துக்கு ரிஷபராசி சுத்தமாக இருக்கக்கூடாது. ஒரு பயணத்துக்கு போகும்போது மிதுன ராசி சுத்தமாக இருக்கக்கூடாது. மரம் தாவரம்லாம் நடுறதுக்கு கடகராசி சுத்தமாக இருக்கக்கூடாது. குரு தரிசனம் பண்ணுறதுக்கு சிம்ம ராசி சுத்தமாக இருக்கக்கூடாது. சாந்தி முகூர்த்தத்துக்கு கண்ணியில் ஏதாவது கிரகம் இருக்கணும். லக்கணம் ஸ்திர லக்கணமாக இருக்கணும். அஸ்திவாரம் போட துலா லக்கணம் சுத்தமாக இருக்கக்கூடாது. உழவு போடுவதற்கு விருச்சிக ராசி சுத்தமாக இருக்கக்கூடாது. கிணறு ஆழம் பண்ண தனுசு ராசி சுத்தமாக இருக்கக்கூடாது. கப்பல் பயணம் பண்ண மகரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும். சவரம் செய்வதற்கு கும்பராசி சுத்தம் இருக்கக்கூடாது. கல்வி ஆரம்பிக்க மீனராசி சுத்தமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி தனிசா பஸ்ரமி அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 6 மாதம். இறந்தவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் 6 மாதம் அடைப்பு. கிருத்திகை உத்திரம் 3 மாதம். மிருகசீரிடம் சித்திரை, புனர்பூசம், விசாகம், உத்திராடா 2 மாதம். ரோகிணி 4 மாதம். ஆனால் உத்தராயணத்தில் தனிஷ்ட பஞ்சமி வந்தால் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு விதி விலக்கு இருக்குது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அகஸ்திய ஜோதிடர் சங்கத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய பேச வேண்டியங்க இருக்காங்க, வெளியூர்காரங்களாம் இருக்கிறாங்க. நன்றி. கோபாலதி அவர்கள் ஜோதிடத்தை கருத்துக்களை நமக்கு சிறப்பாக வழங்கியுள்ளார்கள். அவருக்கு அறக்கட்டளை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு